இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ராவலில் வந்து நம்ம ரெண்டு விஜய் நேருக்கு நேரம் மீட் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஒய் யூனிவர்ஸில் இருக்க அந்த யங்கர் விஜய், எக்ஸ் யூனிவர்ஸில் இருக்க இந்த ஓல்டர் விஜயை மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகுது. என்னடா இது நம்மள மாதிரியே இருக்காரு ஒருத்தர்னு ரெண்டு பேருக்குமே ஒரு ஷாக் இருக்குது. அப்போ வந்து இந்த ஓல்டர் விஜய் வந்து யங்கர் விஜய் பார்த்து நீ யார், பார்க்க என்ன மாதிரியே இருக்க, யார் நீ, அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் இந்த மாதிரி நடந்தாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் இதை நம்பலை. அப்புறம் வந்து இவர் சில இன்சிடென்ட்ஸை வந்து சொல்லி இந்த மாதிரிலாம் நடக்கும் பாரு அப்படின்னு நம்ம யங்கர் விஜய் வந்து ஓல்டர் விஜய்கிட்ட சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு. அதனால் இவர் வந்து அந்த யங்கர் விஜய் சொல்கிற எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம பிரபுதேவையும் அஜ்மல் அமீரையும் காட்டுறாங்க. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட கரண்ட் பேட்டாலியன் வேலை பார்க்குற டீம்மேட்ஸு. இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ இந்த மாதிரி உடஞ்சு போயிருக்கிற விஜய்க்கு இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த யங்கர் விஜயை பார்த்து இவங்களும் ஷாக் ஆகிறாங்க. என்ன நாட்டோட பிஎம் வந்து ஒரு முக்கியமான ஃபைலை கையில் வச்சுருக்காங்க, அந்த ஃபைலை திருடிட்டு வர சொல்லி வில்லன் குரூப் வந்து ஒரு டீமை செட் பண்ணி அங்கே அவங்களுக்கு உள்ளே அனுப்புது. அதில் கண்டுபிடிச்ச நம்ம விஜய் அதுலேருந்து நம்ம பிஎம்மையும் அந்த ஃபைலையும் காப்பாற்றுறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம பேரல் யூனிவர்ஸில் அங்கே யங் ஏஜில் இருக்கிற விஜயை காட்டுறாரு. அவர் அங்கே ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார். அவர் மீனாட்சி சௌத்ரி அங்கே அவங்களாம் சேர்ந்து லவ் பண்ணி நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் வச்சுருக்காரு. இப்போ நம்ம ப்ரெசன்ட் யூனிவர்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், அந்த பேரல் யூனிவர்ஸை ஒய்ன்னு எடுத்துப்போம். எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக் மோகன் கண்டுபிடிக்கிற அந்த டைம் ட்ராவல் மிஷினை அந்த சிக்னல் வந்து ஒயில் இருக்கிற யூனிவர்ஸ், அதாவது நம்ம விஜய் கிட்டே இருக்கிற யங்கர் விஜய் அவர்கிட்ட இருக்கிற அந்த டைம் ட்ராவல் மிஷினுக்கு வந்து ஏதோ ஒரு இன்டர்ஃபியர் ஆகுது. அதாவது இந்த யூனிவர்ஸ்லேருந்து அந்த யூனிவர்ஸுக்கு அவருக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. என்னது இந்த டைம் ட்ராவல் மிஷினை நம்ம மட்டும் தானே வச்சுருந்தோம், அந்த யூனிவர்ஸில் யார் வச்சுருக்கான்னு அப்படின்னு குழப்பம் மாறாரு அந்த ஒய் யூனிவர்ஸில் இருக்கிற விஜய். என்ன பண்ணுறாருனா உடனே அந்த ஒய் யூனிவர்ஸ்லேருந்து எக்ஸ் யூனிவர்ஸுக்கு வந்து இங்கே யார் வந்து இந்த டைம் ட்ராவல் மிஷினை வச்சுருக்காங்க, எதுக்காக இவங்க இதை கண்டுபிடிக்கிறாங்க, நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ண பார்க்குறாங்களா இல்லை ஏதாவது அழிவை உண்டாக்க பார்க்குறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதாக அவங்க யூனிவர்ஸ்லேருந்து இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம யங் ஏஜில் இருக்கிற விஜய் வராரு. அப்படியே கட் பண்ணால் 2023 இருக்க அதை கொஞ்சம் ஓல்டர் ஏஜில் இருக்க விஜய் அவங்க ஸ்னேகாவோட லவ் பண்ணுறது, அவங்க ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய், அதாவது பெரிய விஜய் வேலை பார்க்குற அந்த பெட்டாலியன்லேயே வந்து நம்ம வில்லன் பிரசாந்த் அவரோட பையன் இங்கே ஒரு ஆஃபீஸராக ஜாயின் பண்ண வரான். இந்த இடத்துல பிரசாந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு தெரியாமல் வெளிநாடுகளுக்கு மிசைலை மேனுஃபேக்சர் பண்ணி மிசைலை கடத்தி விற்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து அவர் பையனை ஏன் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சேர்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, பையன் இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்துட்டா ஈஸியாக வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு வந்து மிசைலை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கலாம். அந்த நோக்கத்தில் வந்து பையனை வந்து ஏர்ஃபோர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணுறாரு. அதுவும் எங்கன்னா விஜய் வேலை பார்க்குற அதே ஊரில் அதே பெட்டாலியனில் பிரசாந்தோட பகனும் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிரசாந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். விஜய் பிரசாந்த் எல்லாருமே நல்லா ஒரே டீமில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இந்தியாக்காக மட்டுமே வந்து அவரோட மிசைல் அறிவை யூஸ் பண்ணிட்டு இருந்த மனுஷன் வந்து பணத்தாசை வந்ததுனால வந்து இவருக்கே தெரியாமல் மிசைலை ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு விற்றுருவார். இதை கண்டுபிடிச்ச நம்ம பெரிய விஜய் வந்து அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸை வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். அதனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் நீ ஏர்ஃபோர்ஸ்லேயே ஒன்றும் இருக்கவனா நீ போ அப்படின்னு பிரசாந்தை அடித்து துரத்தி விட்டுறாங்க. அதனால் மனம் முடிஞ்சு போன பிரசாந்த் வந்து சரி இனிமேல் நான் இந்தியாக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக நான் இந்த மிசைலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்ப போகிறேன்னு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாரு. இந்த இடத்துல வந்து பிரசாந்த் வந்து அவர் பையனுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறாரு, நீ என்ன பண்ணாலும் உன் சீஃப் வந்து அந்த பெரிய விஜய்க்கு தெரியாமல் பண்ணு, அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாயிரும், அவர் வழியிலே போகாமல் நம்ம மாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரோட பையன், அதாவது பிரசாந்தோட பையன் வந்து இதுக்காக தான் இந்த ஏர்ஃபோர்ஸ்குள்ளே வந்தாங்க கண்டுபிடிச்ச நம்ம விஜய் வந்து அவரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீ ஏன் உங்கள் அப்பனை மாதிரி இப்படி பண்ணுற, நீயாவது நம்ம நாட்டுக்காக இரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து பிரசாந்தோட பையன் இறந்து போயிடுறாரு. இதில் காண்டான நம்ம பிரசாந்த் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் நம்ம பையனை கொண்டுட்டான்னு நினச்சி விஜய் ஃபேமிலி மேலே அட்டாக் நடத்துகிறாங்க. அந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஒய்ஃப் ஸ்னேகா, அவர் பசங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அந்த தெரிஞ்சு விஜய் வந்து ரொம்பவே அந்த விடிஞ்சு போன வீடு மாதிரி ரொம்ப சோகமாக அப்படியே எல்லாமே உடஞ்சு போன மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் தான் நம்ம ஒய் யூனிவர்ஸில் இருக்க அந்த யங்கர் விஜய் வந்து கரெக்டாக இந்த இடத்துல லேண்ட் ஆகிறாரு. அப்போ தான் ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப், அதாவது மீட் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த இடத்துல இன்ட்ரோல் வைக்கிறாங்க.